गाइस இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினா நைட் டெல்லியை வந்து சுத்தி பார்க்க போறோம். நைட்ல டெல்லில எப்படி இருக்குது, என்னென்ன கடைலாம் திறந்து இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்ன எது மூலமா போக போறோம்னா யூலு அப்படிங்கற மூலமா போக போறோம். டேய் இவன் வேற நீ ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. யூலு 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 அப்படின்ற ஒரு பைக்ல நம்ம போக போறோம். அதுக்கு வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 500 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா நம்ம ரைட் பண்ணோம்னா 50 ரூபா வந்து பிடிச்சிக்குவாங்க. அந்த 50 ரூபா பிடிச்சிக்கின்னு மீதி காசை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அந்த 500 ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த யூலு பைக்கை கிட்ட போயிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு டெல்லியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பைக்கில் டெல்லியில் ஜாலியாக போக போகிறோம். எல்லாருமே போயிட்டு அந்த யூலு பைக்கை போய் பார்க்கலாமா? இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அது டெபாசிட் பண்ணது அங்கே போயிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம பைக்கில் போகலாம். நான் உங்களை இப்போ காமிக்கிறேன். அது அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆப் வந்து ஆக்சுவலாக அப்டேட் ஆகுது. இதுதான் இந்த யூலோ ஆப், யூலோட ஆப். இந்த தெரியுதுங்க பார்த்தீங்களா, YULU. இது சொன்னிய ஓகே பார்க்கலாம். இதில் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாகுது. பைக் தேடி போகலாம் வாங்க. ஃபோனில் என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. மணி எங்க போற? எதுக்கு எதுக்கு? என்னது ஊலு? ஒரு சீட் தான் மச்சான். பாய் பண்ட் हो गया सर्विस. एक्चुअली இது ஊலுவா? இது கிடையாது. இங்க QR கோட் இருக்கு இல்லையா, இந்த QR கோட் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இந்த பைக் எடுத்து நம்ம எங்க வேணாலும் போகலாம். ஆனால் அதுக்கு நம்ம காசு கட்டணும். க்ளோஸ்டா க்ளோஸ்டு. அதாவது நாங்கள் வந்து இந்த பைக் எடுக்க வந்தோம். இந்த பைக்கில் தான் வந்து நைட் ட்ராவல் பண்ணலாம், டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தோம். ஆனால் பட் வந்து டைம் வந்து 10:18 ஆகுது. என்ன சொல்லிட்டாங்க, க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதான் கை காமிச்சு மாட்டேங்கிறானான்னு தெரியல. இன்னொன்று ஒன்றும் சொல்ல முடியாத கஷ்டம்னா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. இதுல போறதுல 500 ரூபாய் கட்டிருக்கோம். சோழமுத்தா போச்சா? அதான் மூத்தவங்க சொன்னா கேட்கணும். ரீஃபண்ட் ஆகும்னு சொன்னாங்க. ரீஃபண்ட் ஆகிடும் கண்டிப்பா. ஆனா 10 நாள் கழிச்சு தான் ரீஃபண்ட் ஆகும். 4 நாள்ல உன் பணம் வந்துடும். தெய்வமே, என் கடவுள 4 நாள்ல பணம் வந்துடும். ஊலு 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 பைக், ஊலு பைக். ஏய் 500 रुपया आता है. कटादरा அன்னியன் சாக பாது. நாளைக்கு நம்ம இங்கதான் இருக்கிறோம். ஆப் செல்லுதான் இருக்குது, பைக் இங்கதான் இருக்குது. நாளைக்கு ரைடு பண்றோம். நாளைக்கு ரைடு பண்ணிட்டு டெல்லி எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதுக்கெல்லாம் காரணம் bro. What do you think about Madipalan? He paid 500 for Ulo bike. क्या अभी देखो ये बंदा भी आया था यहाँ पे यूलो चलाने के लिए. इसका दिल टूट गया यार. अभी देखते हैं इसको. इंडिया गेट जाना है भाई को. Explain मोदी English. से मिलना है. नो यू वांट टू मीट मोदी. राष्ट्रपति भवन. मोदी रेट इज 500. या If you want to meet Modi, then you have to pay 500 rupees. Now here is a discount 199 only. You have to pay 199 New Sarkar offer. So stay tuned. We'll share on. We can go to
India Gate, no? India Gate, yes. Okay, sure. We have a gang actually. எங்களுக்கு ஒரு கேங் இருக்கு. இத மட்டும் மூஞ்சில கேமரால மூஞ்சே காட்ட மாட்டாங்க. போதும் bro. Already 500 rupees கட்டிட்டு வேஸ்ட் ஆயிட்டு. சொல்லுங்க 500 rupees Yes sir. 500 rupees. ನೀವು ಹಾಕಿದ್ರಾ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿದ್ರಾ ಡೆಪಾಸಿಟ್ ಮಾಡಿದ್ರಾ Deposit ಏನು ಮಾಡಿಲ್ಲ. I am not money man. even I did bro Without knowing prices here or not. It is not permittable or வெச்சி செய்றாங்க bro நான் தப்பிச்சிட்டேன் ஒய்யல வாடாங்க. எனக்கு இன்ஸ்பிரேஷனே இவர்தான் எனக்கு கூலு பைக் ஹாய் காஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கடை நாங்கள் சேல்ஸ் பண்ணி நிற்கிறோம். இந்த சைக்கிளை வந்து எல்லாருமே எடுத்துன்னு போகலாம், ஆனால் காசு கட்டி தான் எடுத்துன்னு போகணும். இது வந்து அது ஊலு, இது ஸ்மார்ட் பைக் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, ஊலு தான். ஐயோ பசங்களாம் பார்ப்போம்டா, தப்பாக இருந்து போகிறடா. இது ஆக்சுவலாக இந்த வண்டியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீல் இருக்குது, ஒரு சீட் இருக்குது, ஹேண்ட்பேர் இருக்குது, பிரேக் இருக்குது. எஸ் பையா சேட்டை பிடிச்ச பையன் சார். சும்மா ஜாலிக்காகலாம் மிச்சம் பண்ணுவான் சார். அப்புறம் கம்பி இருக்குது, கடல் இருக்குது, கடல் சுத்துது, அதுக்கப்புறம் ஏறி ஓட்டலாம். You look like this one. அலாரம் அடிக்குமாம்மா? வாடா வந்துரு போ அலாரம் அடிக்குது. அப்புறம் ஏறி உட்காந்தாலும் அலாரம் இருக்குது. ஆட்டோ வாங்கிட்டோமா? ஆட்டோல போலாம் ஆட்டோல. Okay guys. A few moments later. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது, நைட்டு 10:45. நம்ம எங்கே வந்திருக்கோம், இந்தியா கேட் வந்திருக்கோம். ஆனால் இங்கே யாரோ வராங்க சொல்லிட்டு எல்லாருமே விரட்டுறாங்க. ஒரே போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. கேப்போ பார்த்தா இங்கே மைக்காகோ நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாருமே பயமுறுத்துற வகையில் கிட்ட போயிட்டு கேம்னு கத்திட்டே இருக்காங்க. அவங்க பாருங்க போலீஸாக இருக்காங்க. கேட்டுக்குள்ளே யாருமே போக விட மாட்டாங்க. டைம் ஆயிடுச்சோ என்னன்னு தெரியல, ஏன்னா மினிஸ்டர் என்ன வராங்களான்னு தெரியல. இந்த பக்கத்தில் இங்கே பாருங்க, கேட்டு பக்கத்தில் நிறைய ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்டில் வண்டி எதுவுமே விடல. இங்கே பாருங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க.